எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதோடய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் பிறந்தவனுடைய வாழ்க்கை எப்பொழுது புரட்டி போடுகின்ற சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. சரிங்களா? என்னடா அது நெகட்டிவான ஒரு டாப்பிக்காக இருக்கேன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். நிச்சயமா இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இந்தந்த காலகட்டம் நடக்கும்னு சொல்லி நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள், ஏமாற்றங்கள் வரும், எப்ப நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. கும்பத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசியில பிறந்தவனுடைய வாழ்க்கையில எப்பொழுது பிரச்சனைகள் வரும் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். ஒரு மனுஷனுக்கு நன்மை தீமை ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா அதை தீர்மானிக்கிறது தசாபுத்திகள் மட்டுமே. சரிங்களா? நல்லது நடக்கணும் சரி, கெட்டது நடக்கணும் சரி, அதை தீர்மானிக்கிற ஒரே ஒரு சக்தி இந்த தசாபுத்தி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதாவது அந்த 9 கிரகங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குங்க. அதுல சில குறிப்பிட்ட கிரகங்களோட தசைகள் வரும்போது அந்த மனிதனுக்கு ஏற்றத்தையும், சில குறிப்பிட்ட கிரகங்களோட தசைகள் வரும்போது வீழ்ச்சியையும் கொஞ்சம் கொடுக்குது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அது யார் யார் என்னன்னு பார்க்கலாம். சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு சில குறிப்பிட்ட கிரகங்கள் வீழ்ச்சியை கொடுக்கும், சில கிரகங்கள் ஏற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில கும்பத்துல பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் வீழ்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடாத திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சந்திர தசை தான். சந்திர தசை மாதிரி வாழ்க்கையில கெடுக்கிற தசை வேற எதுவுமே இல்லை கும்பத்துல பிறந்தவங்களுக்கு. நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் சரிங்க, கும்ப லக்னத்துல பிறந்து உங்களுக்கு சந்திர தசை ஒரு சரியான ஒரு பருவத்துல வருதோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா வயதான காலகட்டத்தில் வருதாலும் சரி, இளமையான பருவத்துல வந்தாலும் சரி, சந்திர தசை 10 வருஷம். சந்திரன் ஓரளவுக்கு 6ஆம் இடத்து தொடர்பு கொண்டோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பாபகிரகம் சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாயோட சேர்க்கை பெற்று அமர்ந்து தசை வருகின்ற காலகட்டங்கள்ல கடுமையா மன ரீதியான போராட்டங்களை சந்திரன் கொடுப்பார், ஏமாற்றங்களை கொடுப்பார். சரிங்களா? மனம் சார்ந்த விஷயங்களால கஷ்டங்களை கொடுப்பார், மன ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார், அவமானங்களை கொடுப்பார், அசிங்கங்களை கொடுப்பார், தாய் வழி வர்க்கத்தால பிரச்சனை கொடுப்பார், தாயாரால் பிரச்சனை கொடுப்பார், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுப்பார், கடன் சுமைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி. சரிங்களா? அதே மாதிரி சனிக்கு சந்திரன் பகைதான். சரிங்களா? அதனால சந்திரதசை பெரும்பாலும் வாழ்க்கையில நன்மைகளை அதிகமா செய்யறதே கிடையாது கும்பத்துல பிறந்தவங்களுக்கு. ஆனா சந்திரதசை வருகின்ற காலகட்டங்கள்ல ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? கடன் வாங்கக்கூடாது. 2வது ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அகல கால பெருசால வைக்கக்கூடாதுங்க, அதுதான் விஷயம். சரிங்களா? அதே மாதிரி கடன் கூட ஓரளவுக்கு அளவோட வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை, அளவுக்கு மீறி வச்சுக்கிறது தான் பிரச்சனை அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம மனசை சிரமமா வச்சுக்கணும். சரிங்களா? தெளிவில்லாம இருக்கக்கூடாது, மனசை குழப்பக்கூடாது, எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட்டு இயங்கக்கூடாது, பொறுமையா நிதானமா இயங்குறது சிறப்பு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை. என்னடா அது புதன் தசை 5ஆம் அதிபதியாச்சே, அவர் எப்படி வந்து பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அட்டமாதிபதியும் அந்த புதன் தான் கும்பத்துல பிறந்தவளுக்கு. அந்த வகையில பார்க்கும்போது கும்பத்துல பிறந்தவளுக்கு இந்த புதன் 5ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு அல்லது 5ஆம் இடத்துல உட்காந்து இருந்தா பிரச்சனை பெரும்பாலும் கிடையாதுங்க. நன்மையான விஷயங்களை கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஆனா 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தோட தொடர்பு கொண்டு உச்சம் பெற்று அமர்கின்ற டைம்ல தான் பிரச்சனை. சரிங்களா? பெரும்பாலும் நிறைய ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது நன்மையான விஷயங்கள், ஏற்றத்தை, சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுப்பார். நான் பார்த்திருக்கேன், நிறைய ஜாதகம் நான் பார்த்திருக்கேன். ஆனா சில குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகங்கள்ல 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு அட்டமாதிபதியாகவும் அந்த புதன் வேலை செய்வார். எப்படி வேலை செய்வார்? பிள்ளைகளால பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை, குழந்தை பாக்கியமே பிரச்சனை நிறைய பேருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்கு, மற்றவங்களுக்கு பயன்படாது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த புதன். அடைக்க முடியாத கடனை கொடுப்பார், ஏமாற்றத்தை கொடுப்பார், நண்பர்களால பிரச்சனையை கொடுப்பார். சரிங்களா? நண்பர்களே எதிரிகளா மாறுவாங்க புதன் வந்து 8ஆம் இடத்துல வலுத்து உட்காரும் போது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமே உனக்கு இல்லாம போகும். அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்ற கேட்கிற நன்மைக்கு ஜாதகர் வருவார்.
ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும். கடுமையான மன உளைச்சலை கொடுப்பார். சில பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு அந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார். சிறைவாசத்தை கொடுப்பார் ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, கஷ்டங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பார். என்ன ஒண்ணு, ஆயுள் அதிகப்படுத்தி கொடுப்பார். புதன் 8ல வளர்க்கும் போது சரிங்களா, ஆயுள் பலம் அதிகமா இருக்கும். ஆனா வாழ்க்கை முழுக்க பிரச்சனையோடையே வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அதற்கடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை 7 ஆண்டுகள். ஏன்னா அது செவ்வாய் பாத்தீங்கன்னா 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற வச்சு அவர் எப்படி பிரச்சனை கொடுப்பார்னா, சனியும் செவ்வாயும் எதிரி கிரகங்கள். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மகர கும்பத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை சிறப்பு பண்ணதுங்க. அதே மாதிரி மேஷ விருச்சிகத்துல பிறந்தவங்க சனி தசை சிறப்பு பண்ணாது. அதே மாதிரி கும்பத்துல பிறந்தவங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாரகாதிபதி தான் வருவாங்க. அதாவது செவ்வாய் பாத்தீங்கன்னா மாரகாதிபதியாகவும் வருவார். அந்த வகையில செவ்வாய் தசை, செவ்வாய் சனி ராகு கேது சூரியனோட சேர்க்கை பெறாம இருக்கணும் ஜாதகத்துல. அப்படி சேர்க்கை பெற்றிருக்கும் போது செவ்வாய் தசை அந்த 7 ஆண்டுகள் நடக்கின்ற காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனம் அதிகமா நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? பெரும்பாலும் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் 6, 8, 12ஆம் இடங்கள்ல அமராம இருக்கிறது நல்லதுங்க. அப்படி அமருகின்ற காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்குற ஜாதகங்கள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள்ல சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் சொத்து பிரச்சனை உண்டு பண்ணி கொடுக்கறது, ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால ஒரு பிரிவு பிரச்சனையை கொடுக்கறது. ஸோ இத்தகைய அமைப்புகளை செவ்வாய் கொடுக்குற அப்படின்னு சொல்லலாம். ஆதிபத்திய ரீதியில பிரச்சனைகளையும் சனி ராகு கேது சூரியனோட செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்து கொண்டாலோ இந்த செவ்வாய் தசை காரகத்துவ ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது, ஆதிபத்திய ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் சந்திர தசையும் சரி, புதன் தசையும் சரி, செவ்வாய் தசையும் சரி கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் கும்பத்துல பிறந்தவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க பெரும்பாலும் 100ல ஒரு 90% ஜாதகங்கள்ல இந்த சந்திரன் புதன் செவ்வாய் இந்த தசைகள் கொஞ்சம் சிறப்பை கொடுக்கறது கிடையாதுங்க. 10% பேருக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை கொண்டு போகுது, நன்மைகளை செய்யுது. ஆனா மீதி 90% பேருக்கு வாழ்க்கையில புரட்டி போடுகின்ற வகையில, வாழ்க்கையை தலைகீழா மாற்றுகின்ற வகையில சில பிரச்சனைகளையும் சில போராட்டங்களையும் இந்த தசைகள் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அத்தகைய வகையில இந்த 3 ரங்களுடைய தசைகளோட வாழ்க்கையில ஒரு மத்திய பருவத்திலேயோ அல்லது எப்போ வந்தாலும் சரி கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். உங்க கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.